பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை உருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை உருவாக்கினேன். குரு என்பவர் யார்? குரு என்பவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர் கிறிஸ்துவின் பிரதிநிதி. அவர் பலிபீடத்தில் நிற்கும் போது அவர் தனியாக நிற்பதில்லை, கிறிஸ்துவே அவரில் செயல்படுகின்றார். அவர் பாவ மன்னிப்பு அளிக்கும் போது கிறிஸ்துவே மன்னிக்கின்றார். அவர் நற்கருணை வழங்கும் போது கிறிஸ்துவே தம்மை அளிக்கின்றார். இதனால் குருத்துவத்தின் மேன்மை என்பது பதவியில் அல்ல, அது அன்பின் ஆழத்தில் உள்ளது. குருத்துவத்தின் முதல் மேன்மை தியாகம். ஒரு குரு தனது சொந்த ஆசைகள், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட விருப்பங்கள் அனைத்தையும் இறைவனுக்காக தியாகம் செய்கின்றார். அவர் வாழ்வின் மையத்தில் நான் இல்லை, கிறிஸ்து இருக்கின்றார். இந்த பவுல் அழகாக சொல்கின்றார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார். இது ஒவ்வொரு குருவின் வாழ்க்கை மொழியாக இருக்க வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு ஒளி தருவது போல ஒரு குரு தன்னை அர்ப்பணித்து இறை மக்களுக்கு ஆன்மீக ஒளியாக இருக்கின்றார். அவர் பல நேரங்களிலே தனிமையை அனுபவிக்கலாம், புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம், சோர்வடையலாம். ஆனால் அவர் தொடர்ந்து பணியாற்றுகின்றார், ஏனெனில் அது அவரது அழைப்பு. இரண்டாவது குருத்துவத்தின் மேன்மை பணி. மத்தேயு அதிகாரம் 20:28 வாசிக்கின்றோம். மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இதுதான் குருவின் வாழ்வு. அவர் குழந்தைக்கு திருமுழுக்கு அளிக்கின்றார், இளைஞர்களை வழிநடத்துகின்றார், நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிக்கின்றார், இறந்தவர்களுக்கு ஜெபம் செய்கின்றார். மனித வாழ்வின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை குரு மக்களோடு இருக்கின்றார். குருத்துவத்தின் மூன்றாவது மேன்மை அன்பின் கட்டளை. இறுதி இரவு விருந்தில் இயேசு சீடர்களின் கால்களை கழுவுகின்றார். அவர் ஆசிரியர், ஆண்டவர். உங்களுள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்று சொல்லால் மட்டும் சொல்லாமல் செயலால் வாழ்ந்து காட்டினார். இதுதான் உண்மையான குருத்துவத்தின் அடையாளம். குரு உயர்ந்த சிம்மாசனத்தில் இருப்பவர் அல்ல, மக்களின் கண்ணீரை துடைப்பவர். அவர் கட்டளையிடுபவர் அல்ல, அன்பால் வழிநடத்துபவர். குருத்துவத்தின் நான்காவது மேன்மை தூய வாழ்வு. குரு மக்களிடம் பேசுவதற்கு முன் இறைவனோடு பேச வேண்டும். ஜெபமில்லாத குரு பலவீனமானவர். நற்கருணை முன் மண்டியிடாத குரு மக்களை வழிநடத்த முடியாது. எனவே குருவின் பலம் அவரது கல்வியில் அல்ல, அவரது ஜெப வாழ்வில் உள்ளது. இயற்கையில் ஒரு மரம் பிறருக்காக பழம் தருவது போல, ஒரு நதி ஓடிக்கொண்டே உயிர் தருவது போல, சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருவது போல, குருக்கள் தங்களுக்காக அல்ல, இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே சிலரை தனியாக தேர்ந்தெடுத்து அவர்களை மக்களுக்காக அர்ப்பணித்தார். ஆரோன் மற்றும் அவர் வழிமரபினர் குருத்துவதற்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் பலிகளை செலுத்தி மக்களின் பாவ மன்னிப்புக்காக ஜெபித்தார்கள். இது பொறுப்பு மட்டுமல்ல, தியாகமான வாழ்க்கை. இது ஒரு விதை மண்ணில் விழுந்து அழிந்து மரமாக மாறுவது போல அவர்கள் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள். இதுவே குருத்துவத்தின் ஆரம்பம். புதிய ஏற்பாட்டில் இந்த குருத்துவம் முழுமையாக நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து தாமே உயர்ந்த தலைமை குருவாக வந்தார். அவர் ஒரு மெய்ப்பனாக மக்களை வழிநடத்தினார். ஒரு நதி போல அன்பை ஓடவிட்டார். ஒரு சூரியனை போல ஒளி தந்தார். அவர் தன்னை தியாகமாக சிலுவையில் அர்ப்பணித்தார். இது மேகம் மழையாகி பூமிக்கு உயிர் கொடுப்பதை போல இயேசுவின் வாழ்வு குருத்துவத்தின் முன்மாதிரி. அவர் தம்முடைய சீடர்களை அழைத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி குருத்துவத்தை அவர்களிடம் ஒப்படைத்தார். அப்போஸ்தலர்கள் இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள், மக்களை வழிநடத்தினார்கள்,
வாழ்க்கைகள். ஆக குருத்துவம் என்பது எப்போதும் பிறருக்காக வாழும் வாழ்வு, கல்லிலும் முள்ளிலும் தடை புரண்ட வாழ்வு. இன்று நாம் அனைவரும் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் பல சவால்களை இன்று சந்திக்கின்றார்கள். சில நேரங்களிலே விமர்சனங்கள், தவறான புரிதல்கள், தனிமை, பொருளாதார அழுத்தம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் குருவானவர்களுக்காக இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.